Good morning guys. ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. நம்ம டேரெக்டாக லெசன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த சேனலில் மெயினாக நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 11th and 12th பயாலஜி மெயின்லி பேஸ்டு வந்து NCERT சென்ட்ரல் போர்ட் புக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான். எதுக்காக அந்த புக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் பெக்யூலியராக நீட் யூஜி பயாலஜிக்காக தான் டிசைன் பண்ண போகிறோம். பட் அதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பயாலஜி ரிலேட்டடாக உங்கள் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும், மற்ற பயாலஜி ரிலேட்டட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதோட இன்ட்ரோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி எக்ஸாமினேஷன் அதோட இன்ட்ரோ தான். இது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சார், அது எதுக்கு சார்? இந்த நீட் யூஜி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எத்தனை மார்க்ஸ், யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வருது, எவ்வளோ மார்க்ஸ் கொஸ்டின் வருது, ப்ளஸ் இந்த எக்ஸாமுக்கான பிளானிங் என்னது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் யூஜி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அப்படிங்கிற ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 720 மார்க்ஸுக்கு எக்ஸாமினேஷன். இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரித்தோம் அப்படிங்கும்போது, பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸில் 360 மார்க்ஸ், தென் ஃபிசிக்ஸ் 180 மார்க்ஸ், தென் கெமிஸ்ட்ரி 180 மார்க்ஸ். ஸோ இது சப்ஜெக்ட் வைஸாக அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ இந்த பயாலஜி 360 மார்க்ஸ் இந்த சேனல்லேருந்து மெயினாக பயாலஜிக்காக. ஸோ பயாலஜி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், அதை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ பயாலஜியில் 360 மார்க்ஸ் வந்து 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த 90 கொஸ்டின்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் சில டீச்சர்ஸ் வந்து சுவாலஜி 45, பாட்னி 45 பிரிப்பாங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த சேனலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஆக்சுவலாக ஒரு பெக்யூலியரான, அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் உண்டு. ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லேருந்து தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் எடுப்பாங்க. அது என்ன டாபிக்ஸ் பயாலஜியில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2014 to 2020 நீட் யூஜி பயாலஜி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக 2014 2020 வரைக்கும் 13 to 16 கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 15 கொஸ்டின்ஸ் இயர்லி வந்து இந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டும், ஒரு யூனிட்லேருந்து மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி அது எந்தெந்த டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்க வேண்டாம், உங்களுக்காக நாம் அதை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த 90 கொஸ்டின்ஸை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் 11th, கிளாஸ் 12th NCERT நம்ம சென்ட்ரல் போர்ட் புக்ஸ், நீட் யூஜியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சென்ட்ரல் போர்ட் புக்ஸ் தான். ஸோ கிளாஸ் 11th பயாலஜி புக் NCERT, கிளாஸ் 12th பயாலஜி புக் NCERT. இங்கேருந்து 45, இங்கேருந்து 45 கொஸ்டின்ஸ். ஸோ இயர்லி இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் இதுக்கப்புறம் மட்டும் ஒரு ஸ்லைடில் வந்து நான் ஒரு பிக்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஹை ஈல்டு டாபிக்ஸ், லோ ஈல்டு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த எக்ஸாமுக்கு வந்து ஹை ஈல்டு டாபிக்ஸ் தான் அதிகமாக, ஹை ஈல்டு டாபிக்ஸ் அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் அதிகமாக வரக்கூடிய டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ் தான் அதிகமாக நம்ம படிச்சிருக்கணும். எதுக்கு அப்படின்னா அதில் தான் அதிகமாக கொஸ்டின் வரும், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது அதுதான் அதிக டைம் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, நாம் வந்து ஹை ஈல்டு லோ ஈல்டு டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ். ஸோ இதான் அந்த கோட்ஸ். A dream written down with a date becomes a goal. A goal
broken down into steps becomes a plan. A plan backed by action makes your dreams come true. ஓகே சார், எங்கள் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வாசிக்க தெரியும், நீங்கள் அதை வாசித்து காமிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, a ட்ரீம், நம்மளோட ட்ரீம் என்ன? நீட் யூஜி கிராக் பண்ணணும், ஒரு மெடிக்கல் காலேஜில் மெரிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. வெறும் ட்ரீம் மட்டும் பத்தாது, அந்த ட்ரீமுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது கோலாக மாறும். எப்படி சார் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது? நான் எங்கே எக்ஸாம் நடத்துகிறேன்? என்டிஏல எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் நாம். இப்போ நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போ வரும், எந்த இயரில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி 12th படிக்கிற நீங்களும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போ வரும் அப்படிங்கிற தெரியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் உங்களோட கோலாக இருக்கணும், டேட்டாக இருக்கணும். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க த கம்மிங் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதாவது வரக்கூடிய அடுத்த அட்டெம்ப்ட்டு உங்களோட ஃபைனல் அட்டெம்ப்டாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இந்த எக்ஸாமினேஷனுக்காக நான் இந்த ஹால் டிக்கெட் ஃபில் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா, இந்த அட்டெம்ப்ட் நான் கிராக் பண்ணிடுவேன், அட்மிஷனும் வாங்கிடுவேன், எனக்கு பிடிச்ச காலேஜில் மெடிக்கல் சீட் அட்மிஷன் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலாக இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நம்மளோட கோலை நம்ம டிசைட் பண்ணிடணும். ஓகே சார், கோல் வச்சாச்சு. இப்போ நம்ம முக்கியமான விஷயம், வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஸோ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கோலை நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக மாற்றி பிளான் பண்ணணும். அந்த பிளான் தான் இந்த ஹை ஈல்டு லோ ஈல்டு அப்படிங்கிற டாபிக் வைஸ் பிளான், நாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளான். ஓகே சார், நான் பிளான் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன், இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளான் பேக்டு பை ஆக்ஷன் மேக்ஸ் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு வச்சுக்கலாம். ஸோ காலையில் எந்திக்கணும், எந்திரிச்சோன்னே நம்ம மைண்டில் ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஓகே, சைக்கிள் எடுக்கணும், நம்ம வீட்டிலேருந்து மெயின் ரோட் போகணும், ஃப்ரெண்டோட ஏரியாவுக்கு போகணும், அங்கே ஸ்ட்ரீட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்மளே தெரியாமல் நமக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அந்த பிளான் படி போகும்போது திடீர்னு நம்ம ரோட்டில் ஒரு டேக் டைவர்ஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மரம் கீழே விழுந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோமா? இல்லை, வேறு ஒரு பிளான் இருக்கா, இல்லை வேறு வழி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு ட்ரீமோ ஒரு கோலோ அட்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டுடலாம். அந்த பிளான் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த ட்ரீமும் கோலும் சேஞ்ச் ஆகவே கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம பிளானுக்கு ஒரு சப் பிளான் வச்சுக்கணும் எப்போவுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நவம்பர் தீபாவளி வந்துடும். தீபாவளி அன்றைக்கி என்னால் படிக்க முடியாது சார், ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிக்கணும்னு சொல்கிறீங்க சார் நீங்கள். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த 5 பேஜ் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு தொடர்ந்து 5 நாள் வரும்ல, ஒரு நாள் ஒரு பேஜாக படிங்க, அதுவே போதும். அதான் பிளானை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரீமையும் கோலையும் அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நீட் யூஜி பயாலஜிக்கான பிளானிங் ஸ்கூலில் போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 11th and 12th என்சிஆர்டி புக்ஸில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிளான் ஈஸியாகிடும். ஸோ இது நம்ம 11th பயாலஜி புக்கோட இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இதில் நான் ஒன்று எழுதியிருக்கேன், ரீட் 5 pages a day, அதாவது ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த 11th புக்கை, அதாவது 11th பயாலஜி புக்கை அப்ராக்சிமேட்டாக 70 days படித்து முடிச்சிடலாம். எப்படி சார் நாங்கள் இதை படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் சோர்ஸ் உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை கோச்சிங் கிளாஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வீடியோ கூட இருக்கலாம், இல்லை மற்ற யூடியூப் வீடியோஸாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமாட்டு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கை எடுத்து நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிடணும். அப்போ தான் அதுக்கு நமக்கு அதிகமாக மெமரைஸ் ஆகும். ஓகே சார், இது என்ன சார் ப்ளூ கலரில் ரெட் கலரில் 12Q 4L 7Q 3Lன்னு எழுதியிருக்கீங்க? அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது.